கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லிங்க சத்தி மெயின் ரோட்டில் சரவணம்பட்டி, விலாங்குறிச்சி, விநாயகபுரம் 3 ஸ்டாப்பில் இருந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ் ட்ராவலில் வந்துட்டு இந்த வீடு வந்து நீங்கள் ரீச் பண்ணி வடக்கு பார்த்து பிளாட்டில் வடக்கு பார்த்து அமைக்கப்பட்ட ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் அருமையான 2 BHK வில்லா. நிறைய பேர் நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு கால் பண்ணுறது என்ன அப்படின்னா, சார் சிட்டிக்குள்ளே வேணுங்க சார், பட்ஜெட்டும் கம்மியாக வேணும், வீடும் பெருசாக இருக்கணும் சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தேடி பிடிச்சி கொண்டு வரப்பட்ட ஒரு வீடு தான் இந்த வீடுங்க. ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 2.1 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாலிங்க. பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. ஃப்ளோரில் 800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 700 ஸ்கொயர் ஃபீட், டோட்டலாக 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீட்டோட பில்டப் ஏரியா. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரானே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பேசியஸான போர்ட்டிகோ இருந்தது பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுற்றியுமே வந்துட்டு ஷெட் பேக் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டான ஷெட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் வந்துட்டு உங்களுக்கு லேண்ட் ஏரியா கம்மியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு வீட்டை வந்து ஃபுல்லாக அடைச்சு கட்டிடுவாங்க, ஷெட் பேக் வந்து பெரிய அளவு கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது சர்வீஸ் பண்ணுறதுக்கும், அதாவது பெயிண்டிங் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு பைப்லைன் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் விட்டு தான் வந்துட்டு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1/1 ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வால் டைல்ஸ் லே பண்ணி அதுலேயே வந்துட்டு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் ஸ்கேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அது போக EB கனெக்ஷன் எல்லாமே வந்து போர்ட்டிகோ ஏரியாவில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலுங்க. ஹாலோட மெஷர்மெண்ட் 11x17, நல்ல ஸ்பேசியஸான ஹால் தாங்க. ஸோ ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் டோருக்கு டீக்வுட் ஃப்ரேமில் டீக்வுட் டோர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹால் ஏரியாவில் வந்துட்டு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் டைப் UPVC விண்டோ வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீடு வந்து டே டைம்ல நல்லா வெளிச்சமாக இருக்கணும்னு என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நிறைய கிளைண்ட் கேட்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலோட கலரும் லைட் கலருங்க, டைலும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டான கலர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, லே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து டே டைம்லேயும் நல்லா வந்துட்டு வெளிச்சமாகவும் இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கிச்சனுங்க. 10x16 மெஷர்மெண்ட்டில் கிச்சன் கம் டைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்துட்டு கிரானைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் கிரானைட் வந்து டேபிள் டாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ 3x3 வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடலர் கிச்சன் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. அது போக ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக எலிஜெண்டாக ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஸோ நல்ல நீட்டான ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக வந்து லே பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் ஜாயிண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் இல்லாமல் நீட்டாக வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைக்கப்பட்ட சின்ன பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10x11 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்குறோங்க. ஸோ அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீல் டோர் கொடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஏதாவது கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டோர் வழியாக வந்து இந்த பாத்ரூம் வந்து அக்சஸ் பண்ண முடியுங்க. பாத்ரூமில் வந்துட்டு வால் டைல்ஸ் 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்குதுங்க. ஸோ பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்துட்டு 7 ஃபீட்டில் வந்துட்டு லாஃப்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் லைட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அக்சஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டான ரைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வீட்லையுமே என்ன அப்படின்னா பெரும்பாலும் ஒரு சில வீட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து ரைசர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ பெரியவங்களாம் ஏறது கஷ்டப்படுவாங்க. பட் இதில் வந்து நீட்டான ரைசர் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல் வந்து நல்ல குவாலிட்டியான SSல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வீட்டோட மினி ஹால் ஏரியாங்க. ஸோ ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேன் லைட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக நமக்கு வந்து ஒரு UPVC விண்டோவும் ஃப்ரெஞ்ச் டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் உங்களுக்கு மேலே மினி ஹால் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டோர் ஓப்பன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 11x17 மெஷர்மெண்ட்டுங்க. இதுலேயே ஃப்ளோர் டைல்ஸு உங்களுக்கு வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து மைல்டான கலர்ஸ் தான், லைட்டான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா UPVC விண்டோ, அது போக வந்து ஒரு பால்கனி ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் ஒரு UPVC விண்டோ வாஸ்துபடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வுட் ஃப்ரேமில் ஃப்ளஷ் டோர் தான் வந்து பெட்ரூமுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாத்ரூம்ஸ் எல்லாமே வந்து நம்ம VVC டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ சேம் இதே பாத்ரூம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள் சைடுக்கு வந்துட்டு டார்க் கலர் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாசட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வால் மவுண்டட் கிளாசட் தான் வந்து நம்ம எல்லா பாத்ரூம்லேயுமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது போக ஷவர் கனெக்ஷன் ஒன்று வந்துருங்க, வாஷ் பேஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீடு நீங்கள் பை பண்ண உடனே, அட்வான்ஸ் பண்ண உடனே ஃபிட்டிங்ஸ் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இப்போவே பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டஸ்ட் ஆகுது அப்படின்றதுனால வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். பட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்து வீட்டோட பால்கனி ஏரியாங்க. பால்கனி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 டோர் வழியாக அக்சஸ் பண்ணலாங்க. பெட்ரூம் வழியாகவும் அக்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஹால் ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்து பால்கனி அக்சஸ் பண்ணலாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி ஏரியாலே வந்துட்டு ஒரு சின்ன பெர்கோலா டிசைன் கொடுத்துருக்கோம் நம்ம மேலே. ஸோ ஸ்டீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்கோலா டிசைன் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ உங்களுக்கு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வீடாகிடுச்சுங்க. விநாயகபுரம் அப்படின்னா சொல்லவே வேண்டியது இல்லைங்க, கண்டிப்பாக நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. மட்டும் இல்லாமல் இந்த வீடு எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகபுரம் டு விலாங்குறிச்சி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா தர்மசாஸ்தா ஸ்கூல்லேருந்து ஒரு 500 மீட்டர் கூட இருக்காதுங்க, அவ்வளோ பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் டெரஸ் போடுறதுக்காக ஸ்டீலில் வந்து ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கோம். இதுலேயுமே வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டான ரைசர்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஸோ மேலே ஓப்பன் டெரஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ளோர் ஃபினிஷிங் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே டெரகோட்டா பெயிண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணிக்கு ஒன்று, உப்பு தண்ணிக்கு ஒன்று அப்படின்ற கான்செப்ட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனுக்காக பில்லர் எல்லாமே வந்துட்டு டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெரும்பாலும் இந்த வீட்டில் வரக்கூடிய எல்லாமே கவர் பண்ணிட்டோங்க. ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீட்டை டேரெக்டாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீட்டோட குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து நேரில் எந்த அளவுக்கு பார்க்கும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வருங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க. பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 82 lakhs வருதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூரில் இடம் வீடு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். எல்லா ஏரியாஸ்லையும் நம்மகிட்ட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. ஸோ மீண்டும் மட்டும்